அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டுக்கறி குழம்பு. வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஆட்டுக்கறி குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம். இதை மாதிரி சின்ன ஆடு குறும்பாடாக கிடச்சிச்சின்னா ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. அதே போல் நீங்கள் கிடச்சிச்சின்னா இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் ஒரு மூடி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கறி நல்லா 1 கிலோ போல் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 கப் அளவுக்கு அதில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துக்குங்க. தக்காளி ஒரு 4 சேர்த்து கட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு ரம்பலை கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டு பக்கம் கிடச்சிச்சின்னா ரம்பலை போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னாக்கா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லிக்கீரை புதினா போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கறி வச்சுருக்கோம் இல்லையா, ஆட்டுக்கறி, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வதங்கி விட்ருங்க. வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற சிம்பிள் வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம வதக்கிட்டே இருக்கிறோம். உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள் சேர்க்க வேண்டியதாக சோம்பு சீரகத்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து இதை சேர்த்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காயும் சேர்த்து கலந்து ஊற்றுருங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேகமாக ஒரு விசிலும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக கறி வெந்துடும். கறி வேகாதுன்னே வராது. கறி நல்லா சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இதே போல் உங்களுக்கு இளம் ஆடுகள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. மசாலாக்கள் நம்ம கம்மியாக போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாக்கள் அதிகமாக போட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்காது. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மசாலாவை கம்மியாக போட்டு சூப்பராக செய்யுங்க. வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.